அந்த அம்மா எப்படி சட்டையை பிடிச்சு என்ன வெளியே எடுத்துட்டு போய் தள்ளுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு தானே நின்னீங்க. டேய், அதான் ஏதோ தெரியாம நடந்துருச்சு. கதிரண்ணாவே வந்து எல்லா உண்மையும் சொல்லி நடந்த எல்லாமே தெரிஞ்சிருச்சுல எல்லாருக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யலான்ற? இந்த வீடே நமக்கு வேணாங்கிற. எப்ப இந்த வீடு நம்ம சொந்த வீடு இல்லைன்னு பிரச்சனை வந்துச்சோ அன்னைக்கே அந்த வீட்டை விட்டு போயிடலாம், நான் பாத்துக்கிறேன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா நீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை. நம்ம வீடு மாதிரியா இருக்கு? ஒரு பாத்ரூம் கூட நிம்மதியா போக முடியலமா. இந்த வீடு வேணானா வேற எங்க போவ? இது உங்க அம்மாவோட உரிமை, என் பேர்ல இருக்கிற சொந்த வீடு. இத விட்டுட்டு நம்மளால எப்படிடா வெளியில போக முடியும்? நான் வரவும் மாட்டேன். இத பாரு, இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனை அவங்களால மட்டும் இல்ல, ஒன்னாலையும் தான். நானா? ஆமாண்டா, நீதான். உன் பையில அந்த பணம் எப்படிடா வந்துச்சு? உன் கையில 50,000 இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உன் பையில இருந்து அந்த பணம் விழாம இருந்தா இந்த பிரச்சனையே இல்லையேடா. என் மகன் செஞ்சிருக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணாத குறையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல உன் பையில இருந்து விழுந்த பணத்தை பார்த்து என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியான நேரத்துல கதிர் தம்பி வந்ததுனால ஆச்சு. இல்லனா அந்த அம்மா போலீஸ்க்கு போன் பண்ணி, ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஐயோ, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. முதல்ல உனக்கு ஏது அவ்வளவு காசு? ஏ சத்ரி, அக்கா கேக்குதுல, பதில சொல்லு. அங்கேயே உன்னை இழுத்து போட்டு 4 வைக்கணும்னு நினைச்சேன். வாய் திறந்து பேசுறா. அதான் என் ஃப்ரெண்டோட பணம்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல அவன் ஏன்டா உன்கிட்ட 50,000 ரூபாய் கொடுக்கணும்? சரி, அவனுக்கு ஏது அவ்வளவு காசு? அது காலேஜ் ஃபீஸ் கட்ட. டேய் சத்ரியா, பொய் மேல பொய் பேசாத. இந்த வருஷத்தோட ஃபீஸ கட்ட போன மாசம் தான் கடைசி தேதின்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனலடா. அப்போ அதே தேதியை தானே அவனுக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவனுக்கு மட்டும் தேதியை மாத்தி இந்த மாசம் வச்சிருக்காங்களாடா? மரியாதையா உண்மையை சொல்லிடு. மா, அது எதுக்குன்னு எனக்கும் தெரியாதுமா. இந்த பணத்தை வச்சிரு, நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாமா, அதனாலதான் வாங்கி வச்சேன். ஏன் அவனால அதை சுமக்க முடியாதாமா? வாங்கி வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு நீ என்ன பேங்காடா? இது எலெக்ஷன் நேரம், யாரும் பணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. இந்த நேரத்துல உன் பையன் ஏதாவது செக் பண்ணாங்கன்னா நீ என்னடா பதில் சொல்லுவ? இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அப்படி கேளுக்கா, படிக்கிற பிள்ளைக்கு இது கூடவா தெரியாதே? மா, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலமா. வச்சுக்க, காலையில வரப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னான், அதாம்மா பேக்ல வாங்கி வச்சேன். ஏய், என்ன சட்டையில ரத்தக்கரையா இருக்கு? குடு. டேய், என்னடா இது? டேய் சத்ரியா, எனக்கு என்னமோ நீ சொல்றதுல நம்பிக்கையே வரலடா. மா, வீட்டுக்கு ஒத்த புள்ள நீதான்டா. ஏதாவது தப்பு தண்டான்னு போய்
அம்மாவை அனாதையா விட்டுட்டு போயிடாதடா. மா நான் உன் புள்ளம்மா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அம்மா என்ன நம்புமா. மா, எனக்கும் நீ சொல்ற மாதிரி சந்தேகமாதாம்மா இருக்கு. அவன் மொழியே சரியில்லை. நீதான் வக்கீலுக்கு பச்சவ தானே? எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க. நான் சரி சித்தி. மா, இவங்க சாப்பிடாம கூட எங்க போனாங்க? வெளியே எங்கேயாவது போனா கூட சொல்லாம போக மாட்டாங்களே. மா, மா, அம்மா, 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 என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அம்மா, இன்னும் அத்தை சொன்னதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க அப்படித்தானே உங்களுக்கே தெரியும் இல்லம்மா. நம்ம பேசுற வார்த்தை எதிர இருக்கிறவங்களை எப்படி காயப்படுத்தும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வார்த்தையை விட்டுருவாங்க. அது எல்லாமே தெரிஞ்சது தானேமா. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல தனு, அவங்க பேசினதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிற? மா, ஆமா தனு, காலேஜ் படிக்கிறவனோட பையில கட்டுக்கட்டா பணம் இருக்குன்னா பாக்குறவங்க பேசத்தானமா செய்வாங்க. சந்தேகம் வரத்தானே செய்யும். எனக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல சந்தேகம் இருக்கு தனு. நமக்கு தெரியாம ஏதோ ஒரு வேலை பண்றான்னு எனக்கு தோணுதுமா. ஆமா தனு, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை அவன் பையில பணம் வச்சிருந்தத நான் பார்த்திருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்டப்போ ஏதேதோ காரணம் சொல்லி அவன் மழுப்பிட்டான். ஒரு நாள் சட்டையில ரத்தக்கரையோட வீட்டுக்கு வந்தான்ல, அப்ப கூட ஏதேதோ காரணத்தை சொல்லி சமாளிச்சிட்டான். இல்லைன்னா மூர்த்தி உசுரோட இருக்கும்போதே அவன் காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வர சொல்லுங்க, வெளியில எங்கேயுமே சுத்த வேணான்னு சொல்லிருப்பானா? எனக்கு என்னமோ மூர்த்திக்கு இவனை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் புள்ள போய் சேர்ந்துட்டான். அம்மா, இப்படி பெருசா கவலைப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. எல்லா பசங்களையும் போல இது ஒரு வயசு கோளாறுமா. படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் பொறுப்பு வந்துட்டா எல்லாம் சரியாயிட போகுது. அதெல்லாம் விடு. கையில கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கான்ல, அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அவனுக்கு ஏதுமா அவ்ளோ பணம்? அதான் அவன் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சிருந்தான்னு மரகதத்தை கூட சொன்னாங்களேம்மா. எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் பணத்தை இவங்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? ஒண்ணு அந்த ஃப்ரெண்டு சரியில்லாதவனா இருக்கணும், இல்லாட்டி இவன் போய் சொல்லியிருக்கணும். இவனை பத்தி நினைக்கும் போதுதான் ஏதோ தப்பா இருக்குன்னு என் மனசு கடந்து தவிக்குது தானோ. வீட்டுக்கு இருக்கிற ஒரு ஆம்பளை புள்ள விளங்காம போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. நீங்க இல்ல தானோ, என்னமோ இருக்கு தானோ. இப்பெல்லாம் இவனோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமா சரியில்லை. திடீர்னு வரான், அவன் பாட்டுக்கு போறான். கேக்குற கேள்விக்கு அவன் சரியா பதில் சொல்றதே இல்லம்மா. நேருக்கு நேரா முகத்தை பார்த்து கூட அவன் பேச மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்றான், என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் தானோ. அம்மா, நீங்க இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுமா. இருந்தாலும் இப்போ நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க.